ஒரு குழப்பத்துல ஒரு முடிவெடுத்து அதனால ஐ லாஸ்ட் சோ மெனி திங்ஸ். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போச்சு. அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு அவங்க பேரெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. அவங்களே பாவம் இப்ப கஷ்டம் தான் படுறாங்க. இப்படி பண்ணா எப்படி அப்படி வரும் பாவம். அதனால அவங்க பேர் சொல்ல வேணாம், இன்னும் கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாம். அதனால அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு நான் கட்டின வீடு போச்சு, நகை நெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. இது டார்ச்சர் ஆயிடுச்சு. இதுக்காக கோர்ட்டுக்கு நடக்கிறது அது ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. அப்போ கோர்ட்ல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வக்கீல் ஒருத்தர் என்ன சொன்னாரு, நீங்க ஒரே முறை சைதாப்பட்ட கோர்ட்ல வந்து நின்று இந்த மாதிரி நடந்ததுன்றது உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க இழந்ததெல்லாம் நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்ப என் மகளுக்கு கல்யாணம்லாம் ஆகல, அப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு. அப்ப அது என்கிட்ட வந்து கேக்குது, இப்போ அவங்கள பத்தி இந்த மாதிரி ஒரு குற்றம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் யாருக்காகமா செய்யற அப்படின்னு அவ கேள்வி கேட்ட. ஆமா கண்ணு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இதெல்லாம் எங்க அப்பா சம்பாரிச்சது இல்ல, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்ல கண்ணு, எங்களுக்கு தானே. வேண்டாம், நீ வந்து கோர்ட்டுக்கு போய் இவங்க இந்த தப்ப பண்ணாங்கன்னு நம்ம கூட பழகினவங்க அவங்க மறந்துருக்கலாம், ஆனா நம்ம மறக்க கூடாது. அவங்களும் நம்ம வீட்டுல பழகினவங்க தானே. அவங்கள பார்த்து கை நீட்டினா உனக்கு எல்லாம் வரும். அதனால அசிங்கப்படுறது நான் ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் இருக்கு, வேண்டவே வேண்டாம், விட்டுடு, போனது போட்டோம். ஆனா நீ நல்லா சம்பாதிப்பம்மா, மறுபடியும் சம்பாதிப்பேன்னா அதே மாதிரி வாழை மரத்தை வெட்டி விட்டா அந்த குருத்துல இருந்து முளைக்கிற மாதிரி எல்லாமே போச்சு. நான் இருந்த வீடு நகை நட்டு எல்லாம் போய் அம்போன்னு படுத்திருந்தேன். அப்பதான் வந்து வான்மதின்னு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சு திருப்பி அப்படி முளைச்சி இவங்க என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. சட்டுன்னு இப்படி சாஞ்சாங்க. சாஞ்ச உடனே நான் என் மகளுக்கு ஏன்னா என் மக தான் வந்து எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டவங்க. எங்க அம்மா என் மகளை பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி அவளும் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல. அம்மா ஏதோ சரிறாங்கன்னா கிட்ட போய் எப்படி பண்ணா கையில மதர் மோதிரம் போட்டிருந்தாங்க, அது கழண்டு விழுந்துருச்சு. என்னவோ ஆயிடுச்சுன்றது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது, பட் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அழுக வரல. அம்மா இல்ல, நீ தைரியமா போ, வெளியில போ, வரும், உன்னால முடியும், மூச்சு விடுன்னு அப்பவும் அவங்கள அதிகாரம் பண்றேனே தவிர தெரியல. அப்புறம் உடனே பக்கத்துல டாக்டர்லாம் வந்தாங்க, இல்ல ஷீஸ் நோமோர்னாங்க. நோமோர்னு அவங்கள ரெடி பண்றதுல தான் இருந்தமே தவிர அப்பவும் அழல. நான் தான் இருக்கேன், மத்தவங்க யாரும் இல்லை, பாப்பா குழந்தைக்கு தெரியாது. ஸோ அதுல இருக்கேன், ஃபோன் பண்ணணும், என் பிரதருக்கு ஃபோன் பண்ணி, என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் அசம்பிள் பண்றதுல இருக்கேன். ஸோ அம்மாவை எங்க படுக்க வைக்கணும் அந்த இதுலயே இருந்துட்டேன். அன்னைக்கும் அழல. அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, நல்ல வேலையா. நெக்ஸ்ட் டே எனக்கு திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் ஷூட்டிங்கு. நான் அவங்க எல்லாம் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே அது நேச்சர், யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. என்னம்மா எப்படி ஆயிடுச்சுங்க, சரி எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்த மேனேஜர் கேட்கறது, நாளைக்கு எப்படிமா? ஒரே செகண்ட் தான் யோசிச்சேன். நாளைக்கு நான் கேட்கறேன் சார், எப்போ இதெல்லாம் முடியுதுன்னு கேட்கறேன். கேட்டுட்டு 2 மணி கால் ஷீட் போட்டுக்கோங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே, வெனஸ்டே இறந்தாங்க, தேர்ஸ்டே 1:30 ராவு காலத்தில் முடிக்கணும். நாங்கள் கடகடன்னு எல்லாமே அவங்க வர்றவங்க போறவங்கள தான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வீடுன்றது அவங்கள வச்ச உடனே மற்றதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் இல்லையா, ஏன்னா வர்றவங்க உட்காரணும் போட, அது அந்த இதுலதான் இருந்தேனே தவிர இங்க ஒரு அம்மா நம்மளை விட்டு போச்சுங்கிறத யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. பண்ண முடிச்சோம். நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு போகும்போது ஏன்னு அப்பதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி திரும்பி வந்தோம். என் மைண்டில் வந்து ஷூட்டிங் சொல்லிட்டோம் நம்ம அப்படின்னு. இந்த வந்தவங்க எல்லாம் போனோம், ரிலேஷன்ஸ் எல்லாம் போனோம்ல, அதனால அவங்கள அனுப்புறதுலே இருக்கேன். என்ன நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு பண்ணால் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க இவங்கன்னு. எல்லாரும் போனோடனே குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போனால் நாங்கள் விசாரிக்கணும், ஆமாம் இல்லை நல்லா இருந்தாங்க, அப்படியே இதே மாதிரி கதை சொல்லிட்டு கடன் சீன் அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து படுக்கும் போது 3 பேர் இருக்கும், பயமா இருக்கு. அதான் 3 பேர் தான் இருக்கும், பயம் வந்துருச்சு. நான் தனியா இருப்பேன், என் மக எங்க அம்மாவோட இருக்கும், என் தங்கச்சி ஹாலில் இருப்பாங்க. நாங்கள் 3 பேரும் அந்த கட்டில் எல்லாம் இல்லாமல் மடக்கிற கட்டில் ஒன்று வச்சு அந்த கட்டில் எடுத்துன்னு வந்து போட்டு 3 பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறோம். தூக்கமே இல்லை, 3 பேரும் கொட்டான்னு முடிச்சுட்டு இருக்கோம்.